இப்ப இந்த திண்டுக்கல் பக்கத்துல இடையக்கோட்டைன்ற இடத்துல ஒரு சகோதரன் நீர்நிலையில பிணமாக மிதந்தான். நிலையில இப்ப அதை என்ன சொல்றாங்க, அதை அது எதற்கான சண்டைன்றதே, அந்த பிரச்சனைன்றதே வெளியில கொண்டு வராம 2 பேரும் ஒரே சாதிகள் தான். அரசு தன்னுடைய சாதனைகள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி எது சாதனைன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுத்தது சாதனை. நிறுத்தி வச்சிருந்த மடிக்கணினி அந்த அம்மா கொண்டு வந்த திட்டம், அதை நீங்க 4 வருஷமா கொடுக்காம இப்ப 5வது வருஷம் இப்ப 3ஆம் ஆண்டு படித்து முடிச்சுட்டு வெளியில போற பசங்களுக்கு கொடுத்தது சாதனை. ரேஷன்ல இன்னும் 20 கிலோ அரிசியை இலவசமா பிச்சைய வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களை வச்சிருக்கிறது சாதனை. இன்னைக்கு தஞ்சாவூர்ல திரு விஜய் அவர்கள் பேசினப்ப இந்த மாதிரியான மக்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசாம, இந்த கோர் இஷ்யூஸ் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசாம எதிர்கட்சி திமுக அதிமுக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு எத்தனை பேருக்கு தான் போகணும்ன்றது வரைக்கும் எல்லாம் இது பண்ணி போறாங்க. ஒரு கட்டமைப்பு அதை தாண்டியான பாதுகாப்பை யார் தந்திருக்கணும்? ஓகே, இன்னைக்கு நடந்த கூட்டத்துல காவல்துறை தோல்வின்னு ஒத்துக்கிறீங்களா? பிரதமர் வாகனத்தை இப்படி தொடர்ந்து போயிட முடியுமா? முதல் வாகனத்தை இப்படி தொடர்ந்து போயிட முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அது புரோட்டோகால். ஆனா இவர் இன்னும் அந்த அதிகாரத்துக்கு வரல இல்லையா? அப்ப எப்படி அரசு பாதுகாக்காம விட்டுறலாமா? தாவேக்கா குறித்து பேசினாலே ஆபாசமான கருத்துக்களை பதிவுறது, தனிப்பட்ட தாக்குதல ஈடுபடுறது, ரொம்ப அநாகரிகமா பேசுறதெல்லாம் நடக்குது. திரும்பவும் நான் சொல்றேன், எங்களுக்கான பேர் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க பண்ணலன்றதோ தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் பண்ணலன்றது ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தெரியும். ஓகே, காசுக்காக கூலிக்காக மாரடிப்பவன் போல காசுக்காக மாரடிக்கக்கூடிய கையேந்தி பிச்சை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நீ பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிரு. ஊடகங்கள் எல்லாமே பண்ணதுன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி அரசு கேபிள்ல இருந்து முடக்கப்பட்டது நீங்க அறிவீங்கல்ல. அதுக்காக பத்திரிகையாளர்கள்லாம் எந்த அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க? சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில சொல்லுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. தமிழகம் முழுவதும் அரசியல் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்குநெறியில் சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போ ஒரு பொது இடத்துல முகமூடி போட்டுக்கிட்டு துரத்தி ஒருத்தர் இந்த மாதிரியான அசம்பாவிதத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது தமிழகத்தில் நடந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? இல்லை, இன்னைக்கு இதை ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு குறிப்பிட்டு நம்ம அதை மட்டுமே பேச முடியாது. இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துல அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கு. முதல்ல போதை, அப்புறம் இன்னொன்னு ஆதிக்க சிந்தனை. இது 2ம் இந்த மண்ணுல ஒளியல. இதை நாங்க ஒழிச்சிட்டோன்றதான் சமூக நீதியை பேசிக்கிட்டு தப்பான ஒரு கொள்கையை பேசிக்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கதான் இந்த திராவிட திமுகவா இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட திராவிடத்தை இவங்க இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் எடுத்துக்கோ, எத்தனை பெரியாருடைய சமூக நீதி பாசறைகள் பயிலரங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியும்? இவங்களுடைய காசை வச்சு கூட்டத்தை கூட்டி சாராயத்தை கொடுத்து பிரியாணியை போட்டு வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது. முழுக்க வட மாநில தொழிலாளர். அப்படி இருக்கக்கூடியவர்களை உங்களுக்கு கட்டமைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உங்களுடைய கூட்டத்தை நடத்துவதற்குமே திணறிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எங்க இருந்து இந்த சமூக நீதியை மக்களிடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்றத இங்க கேள்வியா எழுது. நாங்க தான் பெரியார வச்சிருக்கிறோமே, நீங்க எதுக்கு தாவேகா தலைவர் புதுசா ஒருத்தரை கொண்டு வர மாதிரி? இவர் முறையா கொண்டு போய் சேர்க்கிறார், கருத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ட பெரியார பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை விகடன் மூலியமாக வெளியிடுறாரு. அப்படின்றத பாக்கணுமா இல்லையா? இவங்களை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு கொடுத்தது அம்பேத்கர், இப்படிதான் நினைக்கிறார். இவங்களை பொறுத்த அளவுக்கு அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர். ஏன்னா சாதி பெயரால் நடத்தக்கூடிய தலைவர்கள் மட்டுமே அவரை முன்னிறுத்துறார். அப்போ வித்தியாசமா ஒருத்தர் வந்த உடனே தான் அத்தனை பேருக்குமே வலிக்குது. அந்த வலிகளுக்கு நிவாரணமா தான் தலைவர் தளபதி அவர்கள் நிக்கிறாரு, கட்டமைக்கிறாரு, அதை பேசுறாரு. இன்னைக்கு கஞ்சா இப்போ நேத்து பாத்தீங்கன்னா முந்தா நாள் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல 2.25 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கீங்க. இரவோடு இரவா போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. 7 பேர் கொண்ட கும்பலாம் கைது செஞ்சிருக்கீங்க. 2.25 கிலோ கஞ்சா எப்படி உள்ள வந்துச்சு? சரி,
வச்சிருந்தவங்கள புடிச்சிட்டீங்க, வித்தவங்க யார்? ஏன் பிரபா இது வரைக்கும் வித்த ஒரு முதலாளியை கூட இவர்களால கைது செய்யவே முடியல? இவர்களுக்கு தெரியலையா? அதுக்கான திறன் ஆற்றலும் இல்லையா? கள்ளச்சாராய மரணங்கள்ல கூட கேட்டாங்க யார் விக்கிறாங்க, இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு ஏன் இல்ல? அப்ப சம்பந்தப்பட்டவர்களா நீங்களே தானே இருக்கிறீங்க. திமுகவினுடைய உயர்மட்டத்துல இருக்கக்கூடியவன் தான் அதுக்கு பின்புலமாக இருக்கிறான்னா அப்ப அத வந்து பிடுங்கப்பட வேண்டிய ஆணி வேறா இருக்கா இல்லையா? அது சாய்க்க விட வேண்டிய மிக ஆபத்தான ஒரு வேறா இருக்கா இல்லையா? அந்த அந்த ஆணவ வேறதான அங்கிருந்து பிடுங்கணும். அப்போ நீங்க எதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்க வந்து அதிகப்படியா தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்குன்றதுக்கு காரணமும் நீங்களா தானே இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு 3 வாகனத்துல வந்து ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் ஒரு நகருக்குள்ள இப்பேற்பட்ட வெறியாட்டத்தை நடத்துதுன்னு சொன்னா ஆட்சியாளர்கள் மீது பயம் அல்ல? கண்ணுல பட்டவங்க எல்லாம் தாக்கி, அதான் இது என்ன கொடூரம். அதாவது இவர் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்ல நான் அவரை வந்து அவரை தாக்குறேன்னா அதுக்கான ஒரு அடிப்படை அர்த்தம் ஒண்ணு இருக்கு, ஒரு ரீசன் இருக்கும். 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஆனா எந்த காரணமுமே இல்லாம அப்பாவிகளா சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஓகே, எதன் பெயரால் நடந்தாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான், அது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஆணவமாக இருக்கட்டும், சாதியாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், எதிர் கும்பலாக இருக்கட்டும், ஒரே சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த திண்டுக்கல் பக்கத்துல இடையக்கோட்டைன்ற இடத்துல ஒரு சகோதரன் நீர்நிலையில பிணமாக மிதந்தான். நிலையில இப்ப அத என்ன சொல்றாங்க, அத வந்து அது எதற்கான சண்டைன்றதே அந்த பிரச்சனைன்றதே வெளியில கொண்டு வராம 2 பேரும் ஒரே சாதிகள் தான். அப்ப இவர்கள் சாதியை எதற்காக பயன்படுத்துறார்கள்ன்றதும் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப இங்க நுட்பமா கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம மக்கள் தான் இருக்கான், தெளிவா புரிஞ்சுக்க. அப்ப அங்க அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குது. அப்ப இங்க இப்படிப்பட்ட பல்வேறு இடத்துல எல்லா இடத்துலயும் பதட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. நீங்க 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் தருவதால் மக்களுக்கு என்ன பயன்? இந்த ஆணவங்களும் அடிதல் போகக்கூடிய எல்லாரையுமே கொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? அப்ப மக்களுக்கான விழிப்புணர்வு என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ இதை தடுக்க மறந்த அரசு திமுக அப்போ சாராயத்தை முன்னிறுத்துது, ஆணவத்தை முன்னிறுத்துதா? அப்ப காவல்துறை பத்தின பயம் என்ன இருக்கு? அரசு தன்னுடைய சாதனைகள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி எது சாதனைன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுத்தது சாதனை. நிறுத்தி வச்சிருந்த மடிக்கணினி அந்த அம்மா கொண்டு வந்த திட்டம், அதை நீங்க 4 வருஷமா கொடுக்காம இப்ப 5வது வருஷம் இப்ப 3ஆம் ஆண்டு படித்து முடிச்சுட்டு வெளியில போற பசங்களுக்கு கொடுத்தது சாதனை. ரேஷன்ல இன்னும் 20 கிலோ அரிசியை இலவசமா பிச்சைய வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களை வச்சிருக்கிறது சாதனை. வார்த்தைகள் அப்படி சொல்லிட முடியுமா? வேற எப்படி பிரபா? நான் என்ன கேட்கிறேன், இந்த சுதந்திர இந்தியாவுல இந்த உலகத்துக்கே முன்மாதிரியானவன், எடுத்துக்காட்டவனவன், நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவன் நம்மளுடைய சமூகம். இப்ப இன்னும் இந்த 20 கிலோ நான் என்ன எனக்கான ஒரு அன்பளிப்பா நான் வாங்கிக்கவா? அந்த மக்கள் அந்த நிலையில வச்சிருக்கோன்ற வருத்தமே இல்லையா உங்களுக்கு? அதை எப்படி பிரபா எடுத்துப்பீங்க நீங்க? அப்ப நீங்க கொடுக்கக்கூடியதை நான் அன்பளிப்பா மட்டும் வாங்கிக்கணும், 1000 ரூபாய் அன்பளிப்பா வாங்கிக்கணும். இது எதுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க? அந்த பெயரை வச்சுக்கலாமா? கிட்னி முறைகேடு திருட்டு இல்ல, வேற என்ன? மருத்துவ பயனாளர்கள், நோயாளிகளில் நீ பேரை மாத்தலாம், நோயை மாத்த முடியலையே. நிவாரணத்தை கேட்ட பேரை மாத்திட்டு போயிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர்கள் காசு கேட்டு சம்பளத்தை, தன்னுடைய உரிமையை கேட்ட சோறு போடுறேன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு ஒரு ஆதிக்கத்தன்மை? காசு கேட்டு போராட்டம் பண்றான், நான் சோறு போடுறேன்னு சோறு போடுறீங்க. பணி நிரந்தரம் பண்ண சொல்றாங்க, ஒப்பந்த பணியில இருந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணுன்றாங்க. நீங்க கொடுத்தீங்களா இல்லையா வாக்குறுதிகள்? வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்கல்ல, ஏன் தவறான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கீங்க? அப்போ மக்களை மடைமாற்றும் வேலை எதனா பண்ணிட்டு இருக்கீங்க. நாளொருமே எல்லா மாவட்டங்களுடைய செய்திகளையும் நீங்க வாங்கி பாருங்க, எல்லா மாவட்டத்தினுடைய செய்திகளையும் வாங்கி படிங்க. அப்ப தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை நான் பேப்பர்ல வரக்கூடிய செய்திகளை தான் பேசுறேன், இட்டு கட்டி பேசல. 2 வயசு ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொள்றான். என்னடா அந்த ஒரு பிஞ்சு முகத்துல அந்த ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு வயசுல அதனுடைய விளையாட்டையும் புன்னகையும் ரசிக்க வேண்டிய நேரத்துல அது கிட்ட நீ ஒரு காமத்தை தேடுறா, நீ எவ்வளவு பெரிய காம கொடுறனா வெறியனா இருக்கணும். உன்னை ஓட விட்டு கல்லால் அடிச்சு சாகடிச்சிருக்கணுமா இல்லையா? ஓட விட்டு சுட்டிருக்கணுமா இல்லையா? என் மாநிலத்துல இது போன்றவனுங்களுக்கு இந்த மாதிரிதான் தண்டனை. இந்த ஒட்டுமொத்த ஊரே உங்களை பாராட்டி இருக்கணும். செய்திகள்ல கூட இது ஒரு பெரிய விஷயமாவே பேசப்படும். ஏன் திமுக காரன்றதுனாலயா? ஏன் மறைக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன தேடுறீங்க?
அப்ப இது திமுக காரன் செய்யலன்னு சொல்லிட்டா இன்னும் யார் அந்த சாருக்கு இன்னும் விடயங்கமே கிடைக்கலையே பிரபா. மறைக்கப்படக்கூடிய தகவல்களாக தானே இருக்கு. ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை ஆணையம் வெற்றி பெற்றுச்சா? உண்மைகளை வெளியில கொண்டு வந்துருச்சா? ஆணையங்கள் ஒண்ணு அமைப்பதே அதல பாதாளத்துல கொண்டு போய் குப்பையில போடுறதுக்கு சமம் தானே. அப்ப மக்களை நீங்க தொடர்ச்சியா ஏமாத்தினே பாதுகாப்பான சூழல்ல வச்சுக்கல. அந்த பாதுகாப்பான சூழல் வரணும் அப்படின்னா உங்களால் நிச்சயமா தர முடியாது. இரு கட்சிகளாலும் தர முடியாது. மாற்றம் ஒன்றுதான். அது மாற்றம் எப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த திரும்பும் திசையெல்லாம் விசில் சத்தம் பறந்துகிட்டு இருக்கிறது காரணம் அது. மக்கள் பிரச்சனைய, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திரு ஜலீல் அவர்கள் இங்க நம்மகிட்ட பேசுறப்ப சரியா தோணுது. இந்த மாதிரி தவறவிட்ட மக்கள் பிரச்சனைகளை ஊடகங்கள்ல நீங்க பேசுறீங்க. ஆனா தலைவர் அவர்கள் இன்னைக்கு தஞ்சாவூர்ல திரு விஜய் அவர்கள் பேசினப்ப இந்த மாதிரியான மக்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசாம, இந்த கோர் இஷ்யூஸ் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசாம எதிர்கட்சி திமுக அதிமுக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுறீங்க, ஒரு தலைவர் பேசுறப்ப அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும்ல, இன்னும் பல பேருக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அங்க நாங்குநேரி சம்பவம் குறித்தோ இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை பேசி இருக்கணும்ல, அது தவறிட்டாரா விஜய்? இல்ல, நாங்குநேரி சம்பவத்தை ஆல்ரெடி அவர் ட்வீட் பண்ணிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. புரியுதுங்களா? தஞ்சாவூரினுடைய ஒரு மேடையை எல்லாத்துக்குமானதா பயன்படுத்தணும்னு பிரபா நினைக்கிறாரு. ஆனால் அவர் எதற்காக பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். மக்கள் பிரச்சனையை அதுதான் சொல்றேன், மக்கள் பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் அவர் பேசின அத்தனையுமே மக்கள் பிரச்சனையை தான் பேசியிருக்கிறார். அப்போ அங்க இப்ப அடிப்படையில என்ன, உங்க அடிப்படையில நீங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்ன்றது அவருடைய எண்ணம். அப்ப அதற்கான விஷயங்கள் என்னமோ அதுதானே பேச முடியும். இதை ஏன் பேசலாத? நான் தான் சொல்றேனே, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி, மதுரை, கோவை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இன்னும் எத்தனை கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன ஊர்கள்லாம் இருக்கோ எல்லா ஊர் பேப்பரையும் வாங்குங்க, படிங்க. ஏதாவது மக்களுக்கு விரோதமான சம்பவங்கள் இல்லாம இருக்குதான்றத பார்ப்போம். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு குடும்ப தகராறுல ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் இப்போ தவிர்க்க முடியாத சம்பவங்கள் இருக்கும், அதையெல்லாம் சொல்லல. இல்ல, அவர் மீது ஒரு குற்றமாக நான் சொல்ல வரல. இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஒரு ஆளுகிற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பேசணும். ஏன்னா அவர் பேசுறதுக்கான பதில சொல்லுங்கன்னு கேக்குறீங்க இருக்கக்கூடியவர்களுக்கு. முன் வச்சிருக்காரு இல்லையா கேள்விகளை, அந்த கேள்விகளை நீங்க பதில் சொல்லுங்க. எதிர்கட்சியாக இருந்தப்ப, எடப்பாடி அவர்கள் இங்க முதல்வராக இருந்தப்ப அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பொது வெளியில கொண்டு வந்து போராட்டங்கள்ல இறங்கி களத்துல இறங்கி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி நீங்க கொண்டு வந்து என்ன மாற்றத்தை பண்ணிட்டீங்க? சின்ன சின்ன விஷயங்களை பேசுனீங்க, பேசி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. உங்களுக்காக நானும் ஒருத்தனா உழைச்சிருக்கேன். என்ன அந்த நீங்க உழைத்து வந்ததுக்கு இன்னைக்கு என்ன மக்களுக்கான மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? எல்லாத்தையும் கூட்டணியில சேர்த்துக்கிறதா? உங்களுக்கான பலத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிறதா? ஏன் நீங்கள் தான் ஆல்ரெடி நீங்க ஹீரோ தானே, ஏன் இன்னும் எதுக்கான பலம் தேடுறீங்க? அப்ப இப்பதான் உங்களுக்கான சரியான ஒரு எதிரி நிக்கிறான்றத நீங்க உணர்றீங்க. இப்பதான் அரசியல்ல ஆட்டமே மாறுது. நான் இருக்கேன், நான் தான் மூத்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாவர வரைக்கும். நான் தான் மூத்தவன். மாற்றத்தை கொண்டு வர முடியல உங்களால. அதற்கான மாற்றம் இன்னைக்கு பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு? எத்தனை பேருக்கு தான் போகணும்ன்றது வரைக்கும் எல்லாரும் இது பண்ணி போறாங்க. ஒரு கட்டமைப்பு அதை தாண்டியான பாதுகாப்பை யார் தந்திருக்கணும்? இன்னைக்கு நடந்த கூட்டத்துல காவல்துறை தோல்வின்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்க முடியல? உளவுத்துறை தோல்வின்னு ஒத்துக்க முடியுமா? இல்ல, பின்னாலேயே வண்டியில வர்றது, கீழே இருந்து அடிபடுறது. கட்டமைங்க. நீங்க அவருடைய வாகனத்தை கட்டமைச்சு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து கொண்டு போய் விடுங்க. ஏன் தடுத்து நிறுத்த முடியல? ஏன் நிறுத்த முடியல? பிரதமர் வாகனத்தை இப்படி தொடர்ந்து போயிட முடியுமா? முதல்வர் வாகனத்தை இப்படி தொடர்ந்து போயிட முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அது புரோட்டோகால். ஆனா இவர் இன்னும் அந்த அதிகாரத்துக்கு வரல இல்லையா? அப்ப எப்படி அரசு பாதுகாக்காம விட்டுறலாமா? திரௌபதி முர்மு அவர்களுக்கு என்ன உரிமை இங்க கொடுக்கப்பட்டிருக்கோ இந்திய அரசியல் சாசன சட்டம், அது உங்களுக்கும் எனக்கும் சாமானியவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் வீடற்றவனாக, நிலமற்றவனாக, வாழ்வாதாரமற்றவனாக கூட தெருல நின்னா அவனுக்கும் அந்த சட்டம் அதே தான் கொடுத்திருக்கு. முதல்ல அவன் நிக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஒருத்தன் பசியால திருடுறான் அப்படின்னா அவனை திருடனா நீங்க எப்படி அவனுக்கு பசியை வர வைக்கிறது காரணம் யாரு? பசியில பாத்துக்கிட்டதுக்கு காரணம் யாரு?
அது இந்த கட்டமைப்பு தான். கட்டமைப்புனா அரசியல் தான். அரசியல்னா யாரு? அவரை தான் பேசணும். மரியாதையா சொல்றாரு, ஸ்டாலின் சார்னு சொல்றாரு. ஸ்டாலின் சார் சொன்னாலும் தப்பு, அங்கிள்னு சொன்னாலும் தப்பு. வேற எப்படிதான் உங்களுக்கு ஒரு குறியீடா சொன்ன ஸ்டாலின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? திமுக தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லணுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்லணுமா? அதுக்கான தகுதியெல்லாம் இழந்துட்டீங்களே. ஒரு பக்கம் திடீர்னு இந்த பத்திரிகையாளர்கள் சிலர் சங்கம் சார்பாக ஒரு பக்கம் ஒரு தரப்பு சார்பாக போய் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்கா வந்து திட்டமிட்டு ஏதாவது கருத்து பொது வழியில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வரப்போ விமர்சிக்கிறது, பேசுறது, கருத்து சொல்றதுங்கிறது அது பத்திரிகையினுடைய சுதந்திரம் தான், ஊடகங்கள் செய்யறது தான். ஆனா இப்போ குறிப்பா தாவேக்காவினுடைய வாரியர்ஸ் சிலர் வந்து ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்க, பதிவுகள் போடுறாங்க. அவங்க குறித்து பேசினாலே, தாவேக்கா குறித்து பேசினாலே ஆபாசமான கருத்துக்களை பதிவிடுறது, தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபடுறது, ரொம்ப அநாகரிகமா பேசுறதெல்லாம் நடக்குது, குடும்பங்கள் இருக்கிறவங்க எல்லாம் பேசலாம் நடக்குது அப்படின்னு ஒரு புகார் தெரிவிச்சாங்க. இதை திரு விஜய் அவர்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அதே போல உங்களை போன்ற செய்தியும் பார்த்தேன். ஒரு பையன் பேசுறான், நான் முழுக்க 10 ஐடி வச்சிருக்கேன், அது கம்ப்ளீட்டாவே டிவிக்கேன்றது போலவே வச்சிருக்கிறேன், அதுல லோகோவும் போட்டோவும் டிபிலயுமே அவரோட போட்டோவை தான் வச்சிருக்கிறேன், அதுல வந்து செய்திகள் போட்டா இதாகும், நம்மளே ஒரு அந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி அவருடைய பெயரால் எத்தனையோ போலியான முகங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட போலியான முகங்களை நீங்க வச்சுக்கிட்டு கட்டமைச்சுக்கிட்டு அது தாவேக்கா வாரியர்ஸ் சொல்லக்கூடியதுல என்ன உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கலாம் இல்ல, யாரும் பேசலையா? கரூர் சம்பவத்துக்கு எல்லா ஊடகங்களுக்கும் கொண்டு போய் பணத்தை கொடுத்து பேச சொன்னது போலி. இப்போ தாவேக்கா தரப்புல ஒரு போலி ஐடிகள் இருக்குன்னா இதை தடுக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? அந்த புகாரை நீங்க கொடுத்தாதானே தெரியும். கொடுக்காமே போறேங்க. அப்ப இங்க ஒருத்தன் என் வீட்டுல இங்க ஒருத்தன் திருடுறான், கொலை பண்றான், நாங்குநேரி சம்பவத்துக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படி விட்டுருவீங்களா? கஞ்சா வச்சிருந்தான், அவன் வாங்குறான், வித்துட்டு போறான், நீங்க போய் பிடிக்கிறீங்க அவனை? அண்ணா பல்கலைக்கழகத்துல தங்கைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, விட்டுட்டு போயிடுங்க. அப்படி அது பொது பிரச்சனை வேற. இப்ப நான் சொல்ல வர திரு ஜலீல் அவர்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஒரு விஷயம் இருக்கு, யாரு பாக்கணும்? சரியான திரும்பவும் சொல்றேன், இப்ப நான் ஸ்டாலின் அவர்களுடைய பேரால நான் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு நான் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தா இதுக்கு வந்து அவர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா? உடனே அது தடுப்பு பிரிவுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுல ஒரு ஆபாச பதிவு வருது, இல்ல ஒரு நடக்குதுன்னா அதை கவனிப்பாங்க. இப்ப நிறைய இந்த மாதிரி இருக்கிறப்ப உள்ள போய் கமெண்ட்ஸ்ல மெசேஜ் பண்றப்ப இதெல்லாம ஒரு அரசு கவனிச்சுட்டு இருக்கும்னு கேக்குறேன். சரி பண்றது நீங்க தானே. இதை எதுக்கு தாவேக்கா சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, எங்களுடைய வேலை அது இல்ல. உங்களுக்கு அது பேர் களங்கம் ஏற்படுதுன்னு நான் சொல்லுவேன். திரும்பவும் நான் சொல்றேன், எங்களுக்கான பேர் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க பண்ணலன்றதோ தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் பண்ணலன்றது ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தெரியும். காசுக்காக கூலிக்காக மாரடிப்பவன் போல காசுக்காக மாரடிக்கக்கூடிய கையேந்தி பிச்சை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நீ பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிடலாம். அவை பாட்டி சொன்னா, உனக்கு நீ படிக்கணும்னா பிச்சை புகனும் கற்கை நன்றின்னு சொன்னான் இல்லையா? நீ எதுக்காக மாரடிக்கிற? திமுக போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காகவா? அந்த மாதிரி பல பேர் இருக்கான். அந்த மாதிரி 1000 பேருக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் யார் பார்க்கணும்? இங்க மசாஜ் சென்டர் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் வேணும்ன்ற விளம்பரங்கள்லாம் வரலையா? இதெல்லாம் பார்க்காதா காவல்துறை? அதெல்லாம் தடுப்பு பிரிவு பார்க்காதா? புலனாய்வு பார்க்காதா? காட்டவா? இப்ப எடுத்து காட்டவா? நீங்க அனுமதிச்சா? 1000 இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் உங்களால ஏன் தடுக்கவே முடியல? நிர்வாகத்திறன் இல்ல. அதை ஒத்துக்கிட்டு போங்க. அதுக்கு நீங்க ஏதேதோ தலையை சுத்தி மூக்க தொண்டுகிட்டு இருக்கீங்க. நான் சொம்பு இல்ல அண்டான்னு சொன்னது யாரு? அவர் எந்த பத்திரிகையாளரு? திமுகவுடைய இது நடக்குது, நிகழ்வு நடக்குது, ஐடிவிங்க அதுல கார்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுக காரன்னு போட்டு பேசுறதுக்கே உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ எதுக்கு வந்து பத்திரிகையாளர்னு பேசுற? ஊடகவியலாளர் ஏன் பேசுற? அரசியல் விமர்சகர் ஏன் பேசுற? இப்படிப்பட்ட பேர்லாம் உங்களுக்கு வேணுமான்னு கேக்குற. அப்ப மடைமாற்றம் செய்யக்கூடியது நீங்க தானே. பேசுங்க. ஆமா நான் பேசுறேன், தாவேக்கா ஆதரவாளர்னு பேசுறேன், தாவேக்கான்னு சொல்லி பேசுறேன், தாவேக்காவுடைய பேச்சாளர்னு சொல்லி பேச போடுறாங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களுக்கும் பயணம் செஞ்சு எல்லா மேடைகள்லயுமே பேசுறேன். அப்படி உனக்கு தைரியம் இருந்தா பேசு. நீ ஊடகவியலாளனா பேசு. நாங்குநேரி சம்பவத்தை நீ என்ன பேச போறீங்க? அண்டா செந்தில் பேசுங்க. நானும் அண்டான்னு சொன்னேன். யார் சொன்ன அண்டான்னு?
அவரு தானே சொன்னாரு நான் சொம்பு இல்ல திமுக அண்டான்னு. அண்டாவை ஏன் பேச மறுக்குது? இந்த 2.25 கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டு இருக்குது. இங்க 0% கஞ்சான்னு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அண்டா ஏன் பேச மறுக்குது? பேசு அண்டா. இங்க 2 வயசு திமுக காரன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னு வெறியாட்டம் போட்டிருக்கான், காம வெறியாட்டம். பேசு. விமானத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய விமான பயணிக்கு பாலியல் வன்புணர்வு தொல்லை கொடுத்திருக்க கவுன்சிலர் கைது, போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிற கூட இருந்த நபர் திருவள்ளூர் மாவட்டத்துல விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததற்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரையும் கூட இருந்த நபரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. பேசு அண்டா ஏன் பேசமா இருக்குது? பள்ளிச்சுவர் இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் செத்து போனாங்களா? அண்டா பேசு. ஒவ்வொரு இடத்துலயும் நான் 1000 ரூபாய் கொடுப்பதை தடுக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப 5000 ரூபாய் கொடுத்துறான்னு போஸ்ட் ஓட்டி இருக்கிறாங்க ஒரு ஊர்ல பஸ் ஸ்டாண்டு முழுக்க. அதுக்கு ஒரு சகோதரன் போடுறான், மொத்தத்துல 10,000 கொடுத்திருந்தா இந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டையும் சரி பண்ணிருக்கலாம், இங்க பாருங்க. அவ்வளவு கொடூரமா இருக்குது. ஆனால் ஒரு பெண்மணி வெயில்ல பஸ்ஸுக்காக ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அவங்க எங்க நிக்கிறாங்க, பஸ் திரும்ப எங்க வந்து நின்னோம்னா அங்க இருந்து அந்த கூடையை தூக்கிட்டு ஓடி வராங்கன்னு. இந்த மாதிரி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு? பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குன்னா ஏன் இன்னும் 20 கிலோ அரிசி இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப மக்கள் செல்வ செழிப்பா தானே இருக்கணும். எங்க போயிடுச்சு அந்த செல்வ செழிப்புகள்னு கேக்குற. அப்ப மடைமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அவர் வந்துமே உங்களுக்கான திட்டம் நான் வச்சிருக்கிறேன், இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லல. இவர் வந்துமே வருஷத்துக்கு 15 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பேன், நாங்க எதுவுமே கொடுக்கல. வேலைக்கு தனியார் நிறுவனத்துக்கு போறவனும் சங்கம் கேட்டு போராடுறான், அடி வாங்கிட்டு போறான். அதுல சஸ்பெண்ட் செய்யப்பட்டவன் இன்னுமே போராடிக்கிட்டு இருக்கிறான் வேலை கூடன்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட், நான் பாதி கம்யூனிஸ்ட். எந்த கம்யூனிஸ்ட்? அதெல்லாம் பேசுறதுக்கு பிரபா கொஞ்சமாச்சு நெஞ்சில நீங்க முதல்வர்ன்றதெல்லாம் தாண்டி மனிதாபிமானம்ன்றது ஒண்ணு வேணும். அந்த மனிதாபிமானமற்ற ஆட்சி இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதை 75 ஆண்டுகள் நீங்க வந்து வேரூன்றி நிற்பதை இங்க பெரியாரின் பேரனாக, அண்ணல் அம்பேத்கரனுடைய பேரனாக, இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேரனாக, வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய பேரனாக, அஞ்சலையம்மாள் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய போராட்ட குணம் எப்படிப்பட்டதோ, மனிதாபிமானத்துக்காக இந்த மக்களுக்காக எப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணமாக வந்து அவர்களுடைய பேரனாக, இத்தனை லட்சோபலட்ச இளைஞர்களின் அண்ணனாக, தாய் மாமனாக களத்துல இன்னைக்கு வந்து நிக்கிறாருன்னா அத ஆணி வேற புடி எரியறதுக்கு தான் நிக்கிறார். 2026 சொல்றது 2024 தமிழகத்தினுடைய கடைகோடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பட்டொலி வீசி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள், மலை கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விசில் சின்னம் தான் சொன்ன உடனே திமுக உதயசூரியன் யாருக்கு, கை சின்னம் யாருக்கு, தாமரை யாருக்குன்றத கூட இன்னைக்கு விவரம் தெரியாம இருக்கிறாங்க. ஆனால் விசில் யாருக்குன்றது இன்னைக்கு எல்லாராலும் அடையாளம் காட்டப்படக்கூடியதாக இருக்கு. இதையெல்லாம் காசு கொடுத்து விளம்பரம் பண்ணதா? உங்களை போன்ற ஊடகங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் நிக்கிறார்களோ அத்தனை ஊடகங்கள் பக்கமும் நாங்களும் நிக்கிறோம். ஊடகங்கள் எல்லாமே பண்ணதுன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி அரசு கேபிள்ல இருந்து முடக்கப்பட்டது நீங்க அறிவீங்கல்ல. அதுக்காக பத்திரிகையாளர்கள்லாம் எந்த அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க? சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில சொல்லுங்க. இந்த திமுக சமூக நீதி அரசை எதிர்த்து விமர்சனம் பண்ணி போராட்டம் நடத்தினாங்க. உடனே அதனுடைய மேனேஜர், மேலாளர் வந்து விளக்கம் கொடுக்கிறார், இல்ல நாங்க வந்து தெரியலன்னு தான் கம்ப்ளைண்ட். எப்படி மிரட்டப்பட்டிருக்கிறாங்க? இது சமூக நீதி. நாங்க நம்புறோம். பார்ப்போம்ல நிறைய விஷயங்கள் நீ தஞ்சாவூர்ல திரு விஜய் அவர்கள் உங்களுடைய தலைவர் பேசினதுல இருந்து இன்னைக்கு சமூகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள், சிக்கல்கள், சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.